ஹலோ. எங்கள் கேட் டாக்கு கடிச்சு ஒரு 9 மாதம் அது ஊண்டு சரியாகாமல் ரொம்ப சிரமப்பட்டு அதுக்கப்புறம்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாச்சு. அப்போ அந்த பீரியட் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது. அது எப்படி சரியானது, டாக்டர் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றினாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, கைட் பண்ணவங்க, இது எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். எங்களோட பெட்டு பெர்ஷியன் கேட், ஃபீமேல் கேட்டு. நேம் டைஜன். அந்த டைம் எங்கள் பூனைக்குட்டிக்கு 6 மந்த்து தான் ஆயிருந்தது. லாஸ்ட் இயர் December 14th 23 அந்த டைம் தான் கடிச்சது ஸ்ட்ரே கேட் டாக்ஸ் எல்லாமே. அந்த இன்சிடென்ட் நடந்து இருக்கும்போது எங்களோட வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அப்போ தான் பூனைக்குட்டி கீழே இறங்குச்சு. கீழே இறங்கின ஆன் த ஸ்பாட்டே அந்த ஸ்ட்ரீட்ல ஒரு 5 ஸ்ட்ரே டாக்ஸ் இருந்தது. இம்மிடியட்டாக சரவுண்ட் பண்ணிருச்சு எங்கள் கேட்டை. அப்படி நாங்கள் அது சவுண்டு போடவும் நாங்கள் இம்மிடியட்டாக மேலே இருந்து கீழே ஓடி வந்துட்டோம். எனக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு டாகை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் எனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு சொல்கிறக்கு எனக்கு தெரியல. ஓடி போயிட்டேன், இறங்கி ஓடி போய் அந்த 5 டாக் நின்றுட்டு இருக்கும்போது தான் ஒரு டாக் எங்கள் கேட்டை அப்படி வாயில் பிடிச்சி நின்றுட்டு இருந்துச்சு. நான் அப்படி 5 டாக்கையும் துரத்தி விட்டுட்டு எங்கள் கேட்டை தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு அப்படி படுக்க வச்சிருந்தோம். படுக்க வைக்கும்போது எங்கள் கேட்டு எந்திரிக்க முடியல. எந்திரிக்க முடியாம அதோட தலையை மட்டும்தான் எப்படி எடுத்து என்னை பார்த்து, என்னைய டாக் கடிச்சிருச்சு, எனக்கு வலிக்குது, என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துச்சு. அந்த சிச்சுவேஷனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எனக்கு அழுகையே வந்துருச்சு. சரி, அதுக்கப்புறம் நம்ம டைம் டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நானும் என்னோட சன்னும் இம்மிடியட்டாக எங்கள் கேட்டை பாக்ஸில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் நாங்கள் கால் பண்ணி எல்லாம் சில ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி பார்த்தா எங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தெரியல. அந்த டைம் எங்களோட பயத்துலேயும் நாங்கள் இருந்த சுச்சுவேஷன்லேயும் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, சரி ஓகே இனிமேல் நம்ம டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு டவுன் சைடு போகணும் அப்படின்னா எங்கள் வீட்டுக்கும் ஒரு 1 hour ஆயிரும். நாங்கள் நைட்டு 9:30 ஸ்டார்ட் பண்ணோம். 10:30 பக்கம் போயிடுச்சு. அங்கே போய் ஒரு ஹாஸ்பிட்டல், சில ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் ஆயிருந்தது. அப்புறம் ஒரு ஆட்டோ கார்ட்டை நாங்கள் கேட்டோம், வழி இங்கே நியர்பை ஏதாவது வெட்டரினரி ஹாஸ்பிட்டல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்களை பார்த்துட்டு ரொம்ப எதுக்கு என்ன அப்படின்னா, பூனை டாக் கடிச்சிருச்சு அப்படின்னா அவர் ரொம்ப என்ன நீங்கள் அங்கங்கே மனுஷங்களுக்கே உடம்பு முடியாமல் எப்படி இருக்கிறாங்க, நீங்கள் கேட்டை போய் தூக்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு ஒரு மாதிரி எங்களை பார்த்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. சரி அவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் கூகுளில் சர்ச் பண்ணி ஹாஸ்பிட்டல் நியர்பை ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போனோம். இம்மிடியட்டாக அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு இன்ஜெக்ஷன், ஓரலாக ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதுக்கு எடுத்துக்க முடியல. அது பாடி அப்சர்வ் ஆகலை. அப்போது இது எங்களுக்கு தெரியல. ஒரு அன்னைக்கு 14th நைட்டு நாங்கள் வீட்டுக்கு வரும்போதே 12 o'clock எல்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பி போய் டாக்டர் பார்த்து இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரும்போது 12:30. அப்போது சரி ஓகே அப்படின்ட்டு படுக்க வச்சு நைட்டு கொஞ்சம் எதுவுமே சாப்பிட மாட்டேன்ருச்சு. சரின்னு படுக்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் டே கொஞ்சம் பரவாயில்ல, பெட்டராக இருந்துருச்சு. அது லைட்டாக நடக்க ஆரம்பிச்சது, தண்ணி குடிச்சது, கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுச்சு, ஓகேவா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 3 days ஆஃப்டர் 3 daysக்கு அப்புறம் பார்த்தா மத்தியானத்துலேருந்து ஒரு ஈவினிங்க்கு மேலே என்னாச்சு அப்படின்னா அதோட பாடியில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எந்த மாதிரி சேஞ்சஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாக் கடிக்கும்போது 2 பல்லு மட்டும்தான் உள்ளே இறங்கி இருந்தது. அது இது பாடியில் எப்படி ரியாக்ஷன் ஆச்சு அப்படின்னா, இன்ஃபெக்ஷன் ஆகும்போது அதோட ஸ்கின் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வயிற்று பகுதியிலையும் வால்ல மேலே பகுதியிலையும் ஸ்கின் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓப்பன் ஆனது மட்டும் கிடையாது, அதுலேருந்து நீர் அப்படியே கசிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. இது நான் நைட் டாக்டர்கிட்ட இமிடியட்டாக போனோம். அங்கே மறுபடியும் ஓரலாக தான் மெடிசின் கொடுத்துட்டு
சரி அனுப்பிட்டாங்க. நைட்டெல்லாம் நான் முழிச்சிருந்து பார்த்துட்டே இருந்தேன். அது ஸ்கின் ஓப்பன் ஆகுறதும் நீர் வடிகிறதும் அப்படியே எனக்கு ரொம்ப நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அன்னைக்கு நைட்டு வந்து என்னால் தூங்க முடியல. நெக்ஸ்ட் டே வந்து நியராக இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டேன். நாங்கள் எடுத்துகிட்டு போகும்போது அந்த கவர்மெண்ட் டாக்டர் வந்து வெட்டினரி டாக்டர் வந்து என்ன சொன்னாருன்னா, அதை பார்த்துட்டு ஆனால் அது ஒன்று மட்டும் சொன்னார். ஓரலாக நீங்கள் வந்து அதுக்கு பாடி ரியாக்ட் ஆகலை ஆன்டிபயோட்டிக் அப்படின்னா இம்மிடியட்டாக அதுக்கு வந்து ட்ரிப்ஸ் மூலமோ இன்ஜெக்ஷன் மூலமோ ஆன்டிபயோட்டிக் மெடிசின் கொடுத்தே ஆகணும். அப்போ நீங்கள் அது கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கிற ஹாஸ்பிட்டல் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு மட்டும் அவர் சொல்லிட்டாரு. இப்போ நாங்கள் வந்து இப்போதான் நாங்கள் வந்து எஸ்கேஎஸ் பீலமேடில் இருக்கிற வெட்டினரி டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் அன்னைக்கே எடுத்துகிட்டு போயிட்டோம். கூட்டிகிட்டு போகும்போது தான் அங்கே வந்து டாக்டர் சிவகுமார் நாங்கள் பார்த்தோம். அவர் தான் எங்கள் கேட்டை வந்து ஃபுல் செக்கப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றினாங்க. அவர் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சிவகுமார் அவரோட ட்ரீட்மெண்ட்டில் தான் எங்கள் கேட் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதோட வூண்ட் வந்து சரியாச்சு. ஏன்னா அந்த வூண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. அவ்வளோ ஸ்கின் அப்படி அந்த திக் ஸ்கின்னே வந்து அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. அதுவே விழுந்தாச்சு. வயிறு பகுதி ஃபுல்லாக அப்படியே தெரியும். அதே மாதிரி வால்லையுமே பெரிய வூண்டு. இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். இந்த வூண்டையும் நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன், வீடியோவாகவும் காமிக்கிறேன். அந்த வூண்டு வந்து எப்படி இருக்கும்னா ரொம்ப பயமாக இருக்கும், பார்க்கறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கும். அது அது அவர் வந்து அந்த மாதிரி ஒரு வூண்டை தான் சரி பண்ணி தந்தாங்க டாக்டர். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன், கன்வேனியா இன்ஜெக்ஷன், அதுவும் கரெக்டான டோஸ் அவர் தருவார். அப்படி சார் வந்து கரெக்டான டோஸ் தரும்போது தான் அது நல்ல எஃபெக்டிவாக இருந்துச்சு. இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் வந்து அந்த வூண்டு வந்து ரொம்ப நல்லா பார்த்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ஒரு மினி ஆப்ரேஷன் அப்படின்ட்டே நம்ம சொல்லலாம். எப்படி சொல்கிறதுனா அது நல்ல ட்ரெஸ்ஸிங் வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ப்ரொவைடிங் சொல்யூஷன் வச்சு, அதுக்கப்புறம் அதில் வந்து கொலாஜின் பவுட்ரு, கொலாஜின் ஷீட், அதுக்கப்புறம் இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது ஒரு மினி ஆப்ரேஷன் தான். அதை அவர் பண்ணி நல்ல எங்களுக்கு வந்து சரி பண்ணி தந்தாங்க. இது வந்து டே பை டேவாக வந்து ஒரு கொஞ்ச நாள் அது ஸ்கின் வந்து எப்படி சரியாச்சு அப்படின்னா மாசக்கணக்கில் ஆயிடுச்சு. 9 month ஒவ்வொரு லேயர் பை லேயராக தான் அந்த ஸ்கின்னு வந்தது. அப்படிதான் சரியாச்சு. ஏன்னா கேட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணி டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் தந்தாங்க. ஆனால் அதுவும் அதுக்கு வந்து ஒத்துக்கல. ஏன்னா கேட்டை பொறுத்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக அதோட பாடி இருக்கிறனால எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணாலுமே அது அப்படியே மூவ் ஆகிடுது. அதுக்கு வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஓப்பன்லேயே வந்து மினி ஆப்ரேஷன் மாதிரி தான் எங்களுக்கு வந்து நல்லபடியாக சரி பண்ணி தந்தாங்க. நாங்கள் ஒவ்வொரு டைமும் ஃபஸ்ட்டுலாம் ஆரம்பத்தில் வந்து 3 days once, வீக்லி ஒன்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு டைமும் போகும்போது எனக்கு ரொம்ப பெயினாக, அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். அந்த கேட் வந்து டெய்லி வந்து பெயின்லேயும் அப்படி அசைய முடியாமல் இப்படி இருக்குது. வீட்டில் நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அப்போ அது டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப பெயினோட மனசு கஷ்டத்தில் தான் போவோம். ஆனால் அவரோட ட்ரீட்மெண்ட்டு, அவர் எங்களுக்கு சொல்கிறது ரீசன் இப்படி தான் இருக்கும், இப்படி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, இதனால் இப்படி இருக்கும், அடுத்தது இப்படி வரும் அப்படின்ட்டுலாம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவரோட கான்ஃபிடென்ட், அந்த கைடன்ஸ் பண்ணுறது விதம் வந்து எனக்கு கொஞ்சம் பயம் இல்லாமல், நானும் வீட்டில் வந்து எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது எல்லாமே எங்களுக்கு கைட் பண்ணி கொடுத்துருவாரு. எப்படி அதுக்கு டேப்லெட், டிபிஆர் டேப்லெட் கண்டினியூவாக எடுத்திருந்தோம், மெடிசின்ஸ் கொடுக்கறது, ஆயில்மெண்ட் எப்படி போடணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக எனக்கும் சொல்லி கொடுத்துருவாங்க சார். நான் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து டெய்லி அதுக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதெல்லாம் இருந்தது. அவரோட கைடன்ஸில் தான் நான் வந்து நல்ல ஒரு தைரியமாகவும் நல்லா வீட்டில் பார்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் ஜென்ரலாகவே நான் ஹாஸ்பிட்டல் போகும்போது சார் பார்த்துருக்கேன், எந்த பெட்டு எவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு வந்திருந்தாலும் அதுக்கு வந்து அப்படி அவர் பயப்படாமல் ஹேண்டில் பண்ணுற விதம், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப பார்த்துருக்கேன் நான். அவர் அப்படியே அதுக்கு வந்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து காப்பாற்றிடுவாங்க.
இன்னொரு விஷயம் என்னென்னா, அவரோட ட்ரீட்மெண்ட்டு, அவரோட மெடிசின் இதெல்லாமே பார்த்தோம்னா நாலேஜபிளாக அப்டேட்டடாக இருப்பார். இதே மாதிரியே எங்கள் கேட் வந்து பெரிய வூண்டோடையும் ரொம்ப பெயினாகவும் அப்படியே இருந்ததுனால சரியாக சாப்பிடாம போயிடுச்சு. ரொம்ப நாங்கள் ஃபுட்டு கொடுப்போம், ஆனால் அதால் சாப்பிட முடியாது. ரொம்ப பெயின்லேயே இருந்ததுனால ரொம்ப நாள் வந்து சாப்பிட முடியாமல் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதும் அப்படி இருந்தனால ஆல்ரெடி அதுக்கு வந்து பெரிய வூண்டு, அதில் நிறையா லாஸ், எக்ஸஸ், ஒரு பிளட் ப்ளீடிங் இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருந்ததுனால அதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தே இல்லாமல் போயிடுச்சு. அதனால ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் ஓவர் பாடி ஃபுல்லாகவுமே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் தானே இம்யூனிட்டி பவரும் கிடையாது. இந்த மாதிரி டைம்லேயும் சார் வந்து எங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டு, ட்ரிப்ஸ் இந்த மாதிரிலாம் ஏற்றி தான் கொஞ்சம் அதுக்கு ஸ்ட்ரென்த்து வர மாதிரி நிறையா நியூட்ரிஷ்னல் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு மெடிசின்ஸு இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ அதில் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகும்போதும் நல்ல ஒரு அவரோட ட்ரெஸ்ஸிங் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்தது. அதுக்கு நாங்கள் வீட்டில் வந்து மெடிசின்ஸ் எல்லாம் தரும்போது அதுக்கு அவ்வளோ முடியாமல் இருந்தாலும் ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கும். அப்புறம் அதை எடுத்து மெதுவாக வச்சு கொடுப்போம். அப்புறம் ஃபுட்டு வந்து சாப்பிடாமலே இருக்கும் இல்லையா, நான் டெய்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விடுவேன். இந்த கிரேவி இருக்கும் அதில் ஊட்டி விடுவேன். அதில் இப்போவும் ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் என் பையன் சொல்லுவான், அம்மா அதே சாப்பிடுமா, கொடுக்காதம்மா, நீ ஊட்டி விடாதம்மா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் நான் வந்து எனக்கு மனசு கேட்காது. ஏன் அப்படின்னா அதில் வந்து இப்போவும் அது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் இதெல்லாமே அதில் மிக்ஸ் பண்ணி அதை எப்படியாவது சாப்பிட வச்சிரு, கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றோம். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கும் இல்லையா. பார்த்தீங்களா எவ்வளோ முடியல, அதுக்கு எந்த ஸ்ட்ரென்த்தும் இல்லை. அதே தான் நம்ம தூக்கி இப்படி உட்கார வைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கூட பையனோட புக்ஸ் மேலே அவன் ஏதோ புக்ஸை படிச்சுட்டு இருந்தால் நம்மளும் படிக்கணுன்ட்டு எப்படின்னு விட மாட்டேன்ட்டு நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்களா. பசிக்குதா பசிக்குதா சொல்லு, தரேன். என்ன ஆகுது? என்ன வேணும்? கிரேவி வேணுமா? சொல்லு. சிக்கன் கிரேவி வேணுமா? ஃபிஷ் கிரேவி வேணுமா? எந்த கிரேவி வேணும் சொல்லு, சீக்கிரமா சொல்லு, அப்பதான் தருவேன். ஃபிஷ் கிரேவி போதுமா? எங்கள் பூனைக்குட்டி இப்படி தான் டெய்லி ஃபுட்டு கேட்பாங்க. சரி நம்ம அவங்களுக்கு கிரேவி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. நம்ம முக்கியமாக ஒர்க் பண்ணும்போது நம்ம கிட்ட வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி என்னைய பாரு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு பார்த்து கேட்குறது பார்த்தீங்களா. ஒவ்வொரு டைமும் மெடிசின் கொடுக்கும்போதும் இதே மாதிரி எஸ்கேப் ஆயிரும். அதுக்கப்புறம் எப்படியா அவங்கள வந்து கூப்பிட்டு அப்படிதான் ஒவ்வொரு டைமும் மெடிசின் கொடுக்கறது. யூஸ்வலாக நான் வந்து டெய்லி வந்து ஏர்லி மார்னிங் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் பூனைக்குட்டிக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா ஆஃப்டர் ட்ரெஸ்ஸிங்க்கு அப்புறம் ஃபுட்டு கொடுக்க முடியாது. 2 hours அது பெயின்லேயே இருக்கும், ரொம்ப பெயின்லேயே இருக்கும். ஏன்னா ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது அதுக்கு பெயின் வந்துடும். அப்புறம் வந்து 2 hours அப்படியே ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். நம்ம கூப்பிட்டா கூட அப்படி கண்ணை மட்டும்தான் அப்படியே எட்டி பார்க்கும். அது வந்து எங்கேயுமே ஒரு பூனை எப்படி ஜாலியாக அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கும், ஜம்ப் பண்ணும். இது ஒரு சோஃபாவில் கூட ஜம்ப் பண்ண முடியாது, மெதுவாக தான் நடந்து போகும். அப்படி தான் இருந்துச்சு. அப்போது அடுத்தது ட்ரெஸ்ஸிங் வந்து சார் சொன்ன மாதிரியே டாக்டர் வந்து எப்படி கைட் பண்ணாங்களோ அதே மாதிரியே நான் இந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுவேன். அப்போ பண்ணும்போது எனக்கு ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன்னா ஸ்கின் வந்து திக் ஸ்கின் போனனால இன்னர் ஆர்கன் கூட வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி பிதுங்கிட்டு லைட்டாக உட்காந்தாலே பிதுங்கிட்டு இந்த சைடு வர்ற மாதிரி இருக்கும், பயமாக இருக்கும். இப்போ கூட சரியாயிடுச்சு.
சில டைம் பார்த்தோம்னா இன்னர் ஆர்கன் பிதுங்கிட்டு வெளியில் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும், லைட்டாக தெரியும். அப்போ நான் அமுத்தி கை வச்சு அப்படியே தள்ளி விட்டேன்னா அப்படியே உள்ளே போயிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு லேயர் பை லேயராக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக சூப்பராக சரியாகி வந்தது. எப்படி அப்படின்னா, ஏப்ரல் மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு 4-5 மந்த்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அதுவே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எங்களோட கேட்டே எங்களுக்கு, ஏன்னா கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷன் ட்ரிப்ஸ் இந்த மாதிரிலாம் ஏற்றி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து பண்ணும்போது அதே வந்து எங்களுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, எப்போவுமே நான் டிபிஆர் டேப்லெட் தரும்போது அதை ஃபுல்லாக அதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரீட்டில் மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன். அது வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஒரு நாள் வந்து என்னோட விரலை வந்து கடிச்சிருச்சு. கடிக்கும்போது அது என்னோட நகத்தையும் அந்த கார்னரில் கடிச்சனால எனக்கு கொஞ்சம் ஒரு பிளட்டும் லைட்டாக வந்துருச்சு, வலிச்சிருச்சு. அதுக்கு தெரிஞ்சிருச்சு, ஐயோ நம்ம கடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டேலேருந்து நான் டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொண்டு போனேன்னா, சரி கொண்டா நான் சாப்பிட்டுக்கிறேன், நான் பாவம்னு நினச்சிட்டு அது வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. எங்களுக்கு கோஆப்ரேட்டும் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து நான் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது ஒரு பெட்ஷீட்டு விரிப்பேன். விரிச்ச உடனே அது வந்து ஒரு மே மந்த்துக்கு அப்புறம் அதுவே வந்து படுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் நான் மெதுவாக அது உட்காரும்போது சொல்லும், மெதுவாக பண்ணு, சீக்கிரம் பண்ணிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி என்னை கண்டிஷன் பண்ணுற மாதிரி படுத்துக்கும். அப்புறம் நான் மெதுவாக அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு விட்டுருவேன். அதுக்கப்புறம் அது ரெஸ்ட் எடுக்க போகும். அதுக்கப்புறம் அதுவே மார்னிங் அண்ட் ஈவினிங் சன் பாத்தும் எடுத்துக்கிச்சு. எப்படின்னா, எங்களோட ஹாலில் வந்து விண்டோல இருந்து ஒரு 7 to 8 வந்து லைட்டாக சன் வரும், அதில் போய் அதுவே உட்காரும். ஈவினிங் வந்து பெட்ரூமில் இருக்கிற விண்டோஸ் வழியாக சன் வந்து தெரியும். டெய்லி வந்து இந்த ஏப்ரல் மே ஜூனில் கொஞ்சம் வெயில் டைமில் வந்து நல்லா அதுவே சன்னும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே போச்சு. ஒரு நாள் ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 9 மந்த்து வந்து ஹோல் பீரியட் வந்து காலரோட இதை அலைஞ்சிட்டு இருந்தது. பாவமாக இருக்கும். அப்படியே தலையில் மாட்டிட்டு போயிட்டுருக்கோம். இவ்வளோ உடம்பு முடியாமல் இருக்கும்போது லிட்டர் பாக்ஸ் கூட அதுக்கு சில டைமில் யூஸ் பண்ண முடியாதது ஆரம்பத்தில் இருந்துச்சு. நான் தான் தூக்கிட்டு போய் அதில் வைப்பேன். அப்புறம் வெளியில் வந்து அதுக்கப்புறம் நானே வந்து வெட் டிஷ்யூ வச்சு க்ளீன் பண்ணி விடுவேன். நான் இப்போவும் அதே எனக்கு வந்து நான் பழகிட்டேன், ஹேபிட் ஆயிடுச்சு. இப்போவும் அது லிட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா வெளியில் வரும்போது நான் தொடச்சி விடுவேன். அது வந்து உடனே எனக்கு கோவம் வரும். எங்கள் பூனைக்கு கோவம் வந்து, நான் பெருசாகிட்டேன், என்னைய வந்து க்ளீன் பண்ணாத, நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து திரும்பி முறைக்கும். அதுக்கு முடியாமல் இருக்கும்போது நான் தான் அதை சரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா காலர் மாட்டிருக்கும் போது லிட்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம பார்க்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அதை நான் மண் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலர் ஃபுல்லாக ஆக்கிரும். அப்புறம் பின்னாடியே அதுக்கு சரி பண்ண தெரியாது, அதோடையே பெட்டில் ஏறி வரும். அதனால நாங்கள் கவனமாக பார்த்துட்டே இருப்போம். மார்னிங் வந்து ஏர்லியாக எழுந்திரிச்சு அதை யூஸ் பண்ணும்போது நாங்கள் போய் அதுக்கு க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் நான் பெயின் வந்து அதோட கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி லேயர் பை லேயராக சரியாகி வந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இந்த அட்வான்ஸ்டு பெட் கேர் கன்சல்டிங் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் கொல்கட்டாவில் வந்து ஆர்கேடி பெட் ஷாப்பில் இருந்து எனக்கு கொஞ்சம் அப்பப்போ நான் வாட்ஸ்அப்பில் கேட்டோட இமேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புவேன். அவங்களும் அது வந்து ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் அந்த ஊண்டை பார்த்துட்டு எனக்கு அவங்க ஒரு ஆயில்மெண்ட் சஜஸ்ட் பண்ணி ஊண்ட் கேர் ஜெல் அப்படின்னு சொல்லிட்டு அது அனுப்பியிருந்தாங்க. நான் எங்கள் டாக்டர்கிட்டையும் கேட்டுட்டு அது அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். அங்கே வந்து எனக்கு கன்சல்டிங் வந்து அப்பப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பும்போதும் அதை பார்த்துட்டு எனக்கும் என்கரேஜ் பண்ணாங்க. நானும் ரொம்ப கஷ்டமாக இந்த ஊண்டை பார்த்துட்டு அப்படியே கஷ்டமாக இருந்த டைம்லாம் வந்து அந்த ஊண்டு வந்து இம்ப்ரூவ் ஆகுது, பெட்டராக இருக்குது, இப்படியே அப்ளை பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது டிஷ்யூ க்ரோத்துக்கும் நீங்கள் மெடிசின் கண்டினியூ பண்ணுங்கள், டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அதுவும் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துச்சு எங்களோட கேட்டை நான் பார்த்துக்கிறதுக்கு. ஃபைனலி எங்கள் கேட் வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆயிடுச்சு. ஃப்ரம் லாஸ்ட் இயர் 2023 டிசம்பர்லேருந்து
2024 ஆகஸ்ட் வரையுமே 9 மந்த் ஆயிடுச்சு இந்த வூண்டு சரியாகிறதுக்கு. ஏன்னா பிக் வூண்டாக இருந்துச்சு, லேயர் பை லேயராக சரியாயிடுச்சு. எங்கள் கேட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து கைடன்ஸ் பண்ண டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் என்னோட மனசார ஹார்ட்ஃபுல்லாக தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த டைமு. எங்கள் பூனைக்குட்டி வந்து நிறைய வலிகளையும் அதுவும் மாத கணக்கில் வந்து அனுபவிச்சு இருக்குது. அதோடைய அதை எப்படி சொல்கிறதுனா அதோட வூண்டு வலியோடையே கடந்து வந்துருச்சு. இப்போ பெருசாயிடுச்சு, அடல்ட் கேட் ஆயிடுச்சு. அதோட கிட்டன் ஸ்டேஜே அது வந்து அனுபவிக்கல, இப்போ அடல்ட் ஆயிடுச்சு. இப்போ எங்களோட வந்து டெய்லி வீட்டில் வந்து நல்லா விளையாடிட்டு இருக்குது, ஜாலியாக இருக்குது, அதுவும் ஹாப்பியாக இருக்குது, நாங்களும் ஹாப்பியாக இருக்கோம். எனக்கு ஒரு ஐடியா, எனக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, இனி ஃப்யூச்சரில் வந்து எங்கள் ஸ்ட்ரீட்டில் நிறையா ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது. அதுக்கு இப்போ எங்கள் கேட்டை கடிச்சது இல்லைங்களா, அந்த டாக் அவங்கக்கிட்ட அது வளர்க்குறவங்க கிட்ட நாங்கள் கேட்டப்போ அதுக்கு வந்து வேக்சின் எதுவுமே போடலை, அப்படின்னு ரொட்டீனாக இருக்கிற இன்ஜெக்ஷன் எதுவுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. அப்போ எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து நிறையா டாக்ஸ் எல்லாம் இருக்குது, ஸ்ட்ரே டாக்ஸு. அதுக்கு வந்து நிறைய மெடிக்கல் நீட்ஸ் எல்லாம் தேவைப்படுது. இது வந்து ஃப்யூச்சரில் எனக்கு முடிஞ்சதுன்னா நான் ஹெல்ப் பண்ணணுன்ட்டு இருக்கேன், சர்வீஸ் பண்ணணும். எதுக்கு எப்படின்னா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனோடையும் கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து இந்த டாக்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எங்கள் பூனைக்குட்டி லாங் பீரியட் 9 மந்த் அந்த வூண்டோடையே அப்படியே வளர்ந்து இப்போ பெருசாயிருச்சு, அடல்ட் கேட் ஆயிடுச்சு. அது பட்ட கஷ்டங்களை எல்லாம் நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ ஹாப்பியாக இருக்குது, அதுவும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஒரு விஷயம் என்னென்னா, பழைய வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் அதோட பார்த்தா எங்களுக்கே பயமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இந்த டியூரேஷனில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே மறந்துருச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை, அப்படி தான் சொல்லணும். மை கேட் இஸ் மை ஸ்ட்ரெஸ் பஸ்டர். தேங்க்யூ.